சைக்கிளிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட கண்டஸ்டான விஷ்ணு வந்து காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காரு. அங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக வந்து விஷ்ணுவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷ்ணு வந்து பயங்கர பிஸியாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நிறைய படங்கள்லையும் கமிட் ஆயிருக்காரு. அதே மாதிரியே நிறைய இடங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து போயிட்டு வர்றாரு. அந்த வகையில் பார்த்தோம்னா வந்து ரீசெண்டாக ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவர் போயிருக்காரு. ஸோ சீஃப் கெஸ்ட்டாக போனதுனால அவர் வந்து முதல்ல வந்து பேச விட்டுருக்காங்க. அப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் அவர் பேச ஆரம்பிச்சதும் பசங்க எல்லாருமே பயங்கரமாக வந்து கத்தி அவருக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து ஸ்டேஜில் என்ன பேசினாரோ பார்த்தோம்னா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து கெஸ்ட்டாக வந்து நான் போகிறேன். ஸோ வந்து மேடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மஸ்ட் வந்து நான் மரியாதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருந்த எல்லாருக்குமே வந்து தன்னுடைய நன்றியை சொல்லிக்கிட்டாரு. அப்புறமா வந்து நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே வந்து பயங்கர அப்ளாஸ் கிடைச்சிது. ஸோ வந்து என்னன்னா வந்து காலேஜில் வந்து நான் ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஸ்டடினாலே ஓடி ஒளிஞ்சிக்குவேன். ஆனால் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு அங்கே. ஸோ நான் எந்த காலேஜ் கல்ச்சருமே மிஸ் பண்ணவே மாட்டேன். ஓடி வாங்கிட்டு பயங்கரமாக போயிடுவேன். ஸோ ஓடியும் ஆச்சு, ஒரு பக்கம் அட்டண்டன்ஸும் நமக்கு கிடைச்சிரும், இன்னொரு பக்கம் காலேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணியும் நமக்கு திருப்தி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து பேச ஆரம்பித்தார். பட் ஆனால் இன்னொரு விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொன்னார். என்னென்னா எஜுகேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ முதல்ல வந்து பேசிக்காக ஒரு டிகிரியை முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ண ஆரம்பிங்க. சிலருக்கு வந்து பாட்டு வரும், சிலருக்கு வந்து டான்ஸ் வரும், சிலர் வந்து டைரக்ஷன் பண்ணணும்னு இருக்கும், சிலருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. ஆனால் வந்து ஒரு பேசிக்காக டிகிரி முடிச்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து விஷ்ணு வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தோன்னா விஷ்ணு வந்து பயங்கரமாகவே வந்து வெக்கப்பட்டாருன்னே சொல்லலாம். எனக்கு பாட்டு அப்படிலாம் வராது சுத்தமாக, நீங்கள் வேணால் வந்து வேறு எதுனா பண்ண சொல்லுங்கள், நீங்கள் வேணால் வாங்க ஸ்டேஜுக்கு டான்ஸ் ஆடுங்க, நான் வேணால் உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ பொண்ணுங்க எல்லாமே பயங்கர குஷி ஆகிட்டாங்க, மேடைக்கே வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ மேடைக்கு வந்த காலேஜ் கேர்ள்ஸ் கூட வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி விஷ்ணுவும் டான்ஸ் ஆடினார். ஸோ அதை பார்க்க வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. விஷ்ணுவுமே அந்த மொமெண்ட் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நடந்துச்சு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ என்னன்னா பிக் பாஸ் வீட்டில் இருந்தவங்களை பற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி வந்து விஷ்ணு வந்து ஒன்னொன்னா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ என்ன அப்படின்னா வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாருமே அவங்க வந்து நல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, எல்லாருமே நல்ல பர்சனாலிட்டி தான். பட் அங்கே வந்து இண்டிவிஜுவலாக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே வந்து அது வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியாததுனால ஸோ உள்ளே வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக கூட மாறிடுது. பட் மற்றபடி எல்லாருமே வந்து நல்ல கேரக்டர்ஸ் தான். அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்கள வந்து அப்படி பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினார். ஸோ எல்லாருக்குமே நீங்கள் வந்து லவ் கொடுங்க, யாருக்குமே ஹேட்ரட் கொடுக்காதீங்கன்னு சொன்னப்போ பயங்கரமாக எல்லாருமே அப்ளாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரதீப்பை பற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுக்கு வந்து நச்சுன்னு ஒரே வார்த்தையிலே முடிச்சாரு. என்னன்னா ஃபைனலாக பிரதீப்பை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ வந்து நச்சுன்னு ஒரே வரியில பதில் சொன்னார். என்னன்னா பிரதீப் வந்து கேம் விளையாடி பணம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான், ஆனால் அவன் உங்கள் மனசு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கமெண்ட்டாக போட்டார். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் பயங்கரமாக வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரதீப்பும் கூட நிறைய இடங்களுக்கு கெஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்காரு. ரீசெண்டாக கூட ஸ்கூலில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தார். ஸோ இதை பற்றி பிக் பாஸில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வகையில் வந்து தங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக மூவ் ஆன் பண்ணி ஃபார்வர்டில் போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பற்றி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.